சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சொந்த வீடு அமைய குலதெய்வத்திற்கு இந்த ஒரு முடிச்சை எடுத்து வைக்க மறக்காதீர்கள். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சொந்த வீடு அப்படிங்கிறது பலருக்கும் கனவாகவே இருக்கின்றது. அந்த கனவு நனவாக பல தடைகள் வருகின்றது. அந்த தடைகள் அனைத்தையும் உடைத்து எறியக்கூடிய ஒரே தெய்வம் உங்க குலதெய்வம் தான். அப்படி உங்க குலதெய்வத்திற்கு இந்த சக்தி வாய்ந்த எளிய முடிச்சை நம்ம எடுத்து வைக்கும்போது கட்டாயம் உங்கள் சொந்த வீட்டு கனவில் உள்ள அனைத்து தடைகளும் விலகும். இதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமைகள்ல உங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று, அது கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க வீட்டிலேயே சுத்தமான வெள்ளை நிற துணியை மஞ்சள் தண்ணியில் நினைத்து நிழலில் உலர்த்தி அந்த மஞ்சள் துணியாக அந்த துணியை நீங்க எடுத்துட்டு போணும். அந்த துணியோடு சேர்த்து நீங்கள் மூட்டையாக கட்ட வேண்டிய இந்த 3 பொருட்களையும் எடுத்துட்டு போணும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக படிகாரக்கல் 1. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டிக்கு இன்னுமே படிகாரக்கல் வெளியில வாசல்ல கட்டி தொங்க விடுவாங்க. அது ஒரு சிறந்த கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. அதாவது காற்றில் உள்ள கெட்ட கிருமிகளை அது ஈர்த்து கொண்டு நல்லதாகவே நமக்கு மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம இத வீட்டு வாசல்ல கட்டும்போது, நம் வீட்டில் ஒரு சில கண் திருஷ்டி இருக்கும். இங்க பாரு இவங்க இப்படி இருந்தாங்க, இப்பலாம் சொந்த வீடு வாங்க போறாங்கப்பா, அப்படிங்கிற ஒரு கண் திருஷ்டி உங்க மேல இருந்தாலும் அந்த கண் திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த படிகார கல்லிற்கு இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு பித்தளை நாணயம். அது என்னங்க பித்தளை நாணயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 5 நாணயம்லாம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வண்ண நாணயமா இருக்கும். அது பித்தளையினால் ஆனது. அந்த நாணயத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக முக்கியமான ஒரு பொருள். பெரிய கட்டி பச்சை கற்பூரம். சற்று பெரிதாகவே இருக்க வேண்டும். நாட்டு மருந்து கடைகள்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா தருவாங்க. இந்த 3 பொருட்களையும் அந்த மஞ்சள் துணியையும் சேர்த்து நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க எடுத்துட்டு போணும். எடுத்துட்டு போயி அந்த எல்லையில உங்க குலதெய்வத்தின் கண் முன்னே அமர்ந்து, "எங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரம் அமைய வேண்டும். அதில் எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. நீந்தாம அத நிறைவேத்தி வைக்கணும்." அப்படின்னு சொல்லி அந்த எல்லையிலே உட்காந்து ஒரு முடிச்சு மாரி கட்டி, அதை கட்டும் நூலு கூட ஒண்ணு உங்க குலதெய்வ கோவில்லலாம் ஒரு சில குலதெய்வ கோவில்ல கயிறு குடுப்பாங்க. அதாவது கையில கட்டுற கயிறுகள்லாம் கிடைக்கும். அது போன்ற கயிறுகள் இருந்தா அத நீங்க கட்டுங்க. இல்லையா, பச்சை வண்ண நூல் அல்லது மஞ்சள் வண்ண நூல் இந்த 2 எடுத்துட்டு போயி அந்த எல்லையிலே உட்காந்து கட்டி, உங்க குலதெய்வத்திற்கு உங்க குடும்ப முறைப்படி படையெல்லாம் போட்டு வழிபாடு செய்த பிறகு குலதெய்வத்தின் காலடியில வச்சு பெண்களும் ஆண்களும் அதாவது தம்பதி சகிதமாக பெண்கள் தங்களோட முந்தி சிலையில வாங்கிட்டு வந்து உங்க வீட்ல நிலைவாசல்ல வெளிப்பகுதியில கட்ட வேண்டும். இவ்வாறு கட்டும்போது கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய சொந்த வீடு கனவு கட்டாயம் நிறைவேறும். உங்க வீட்லயுமே இந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து செய்யுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த முடிச்சு கட்டிய பிறகு நீங்க வீட்ல எப்போதுமே ஒரு தீபமாவது நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வர வேண்டும். அதுவும் சுக்கிர ஹோரையில. வெள்ளிக்கிழமை 6 மணியிலிருந்து காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை இருக்கின்றது. அந்த நேரங்கள்ல நீங்க தொடர்ந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வருவது, அந்த முடிச்சிற்கும் தினமும் வீட்டில் தூபம் போடும்போது அந்த முடிச்சிற்கும் காமிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது உங்கள் வீட்டின் ஈசானி மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில் யார் கண்ணுக்கும் தெரியாதவாறு ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் நிரப்பி அதில் ஒரு எலுமிச்சம் பழம் போட்டு வைங்க. 3 நாட்களுக்கு ஒரு முறை அந்த தண்ணீரையும் எலுமிச்சம்பழத்தையும் மாற்ற வேண்டும். இவ்வாறு செய்யும்போது நம்ம வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு வீடு கட்டுவதற்கான அனைத்து தடைகளும் விலகும். உங்களுடைய வீடு கட்டும் கனவு கட்டாயம் நனவாகும். இன்னும் ஒரு சிலருக்கு வீடு பாதியிலே கட்டி வச்சிருப்போம். அத முழுசா அந்த கட்டுமான பணியில தடைகள் இருக்கு அப்படின்னா, அதற்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே போல உங்க முடிச்சு வாங்கிட்டு நீங்க உங்க கட்டுமான பணி நடக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட நீங்க வைக்கலாம். வைத்துட்டு குலதெய்வ எல்லையில குலதெய்வத்தின் அனுமதி பெற்று, அதாவது குலதெய்வத்தின் மண்ணை சாதாரணமா நம்ம எடுக்கவே முடியாது. குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று, ஒரு பூ போட்டு கேட்டோ அல்லது அங்குள்ள பூசாரிகளின் அனுமதி பெற்று, உங்க குலதெய்வ கோவில்ல ஈசானி மூலையில உள்ள மண்ணை எடுத்துட்டு உங்க கட்டுமான பணி நடக்குது பார்த்தீங்களா, அந்த பூச்சி வேலையெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதில கலந்து உங்க வீடை கட்டும்போது கண்டிப்பா அந்த கட்டுமான பணியில் எந்த ஒரு தடையும் வராது. உங்கள் வீடு ரொம்பவே சுபிட்சமாக நிறைவேறும்.
குலதெய்வத்தை நம்பி செய்வோம். கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். உங்களுக்கும் சொந்த வீடு யோகம் அமைய வேண்டும் என்றால், ஓம் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.